இந்து ராம் அமர்ந்திருக்கிறார். நான் பியூசி படிக்கிற காலம் தொட்டு இன்று வரையில் ஒரு நாளும் இந்து படிக்காமல் இருந்ததில்லை. ஒரு முறை இந்து வேலை நிறுத்தத்திற்கு உட்பட்டது. பல நாட்கள் இந்து வரவில்லை. என் வாழ்வில் ஒரு பகுதியை இழந்து விட்டது போலவே நான் உணர்ந்தேன். 24 பிப்ரவரி 2000 அன்று இந்துவை இப்பொழுதும் ராம் சென்று புரட்டி பார்க்கட்டும் ஆஸ்கர் அலி என்ஜினியர் எழுதிய ஒரு கட்டுரை இருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்கர் அலி என்ஜினியர் எழுதுகிறார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன எழுதுகிறார் தெரியுமா? Blind submission is the very negation of democracy. Blind submission is the very negation of democracy. Moreover, we need people with knowledge, not merely people who acknowledge it. People with knowledge. அறிவு சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அனைத்துக்கும் ஆமாம் சாமிகளாக இருப்பவர்கள் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது. Blind submission is the negation of democracy. எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று நான் உண்டு என் வேலை உண்டு என்று பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தால் நீங்கள் ஜனநாயகத்தின் எதிரிகள். மூதறிஞர் ராஜாஜி மிக அழகாக சொன்னார், a deaf government and dumb people are the two enemies of democracy. செவிட்டு அரசும் ஊமை ஜனங்களும் இருக்கிற வரையில் ஜனநாயகம் தடைக்காது என்றார் ராஜாஜி. எனவே மாற்றம் என்ற ஒன்று வேண்டும். நான் எந்த ஒரு தனி நபருக்கு எதிராகவோ எந்த ஒரு தனி கட்சிக்கு எதிராகவோ என் கருத்தை இங்கே விதைக்கவில்லை. நீங்கள் சிந்தியுங்கள். எந்த மாற்றம் நிகழ்வதாக இருந்தாலும் அது ஆட்சி மாற்றமாக இருக்க வேண்டும், அரசியல் சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற நிலைமை. சின்னஞ்சிறு வயதிலேயே ஒரு ஸ்கூட்டர் விபத்தில் காலமாகிவிட்டவன் சுப்பிரமணிய ராஜு. அற்புதமான புதுக்கவிஞனாக பூத்தவன். ஆனால் மலர்வதற்கு முன்பே சருகாகிவிட்டவன். அந்த சுப்பிரமணிய ராஜு ஒரு கவிதை எழுதினார். கிருபானந்த வாரியார் கந்தன்கருணை காலட்சேபத்தை மாதக்கணக்கில் நடத்துவது போல் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண் எப்படி சீரழிந்திருக்கிறது, இந்த சிஸ்டம், இந்த அமைப்பு எந்த அளவுக்கு அழுக்கேறி கிடக்கிறது, அதற்கு ஒரு சின்னஞ்சிறு புது கவிதை அவன் சொன்னார். அந்த புது கவிதையை இறப்பு என்னை தழுவுகிற இறுதி நாள் வரை மறக்க முடியாது. என்ன தெரியுமா? வாயிலே அழுக்கென்று நீர் எடுத்து கொப்பளித்தேன், வாயிலே அழுக்கென்று நீர் எடுத்து கொப்பளித்தேன், கொப்பளிக்க கொப்பளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்க்கிறேன் நீரே அழுக்கு. அது என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த கவிதை, வாயிலே அழுக்கென்று நீர் எடுத்து கொப்பளித்தேன். என் வாயில் பதிந்து கிடக்கக்கூடிய அழுக்கை அகற்றுவதற்காகத்தான் இறைவன் கொடுத்தது தண்ணீர். எனவே என் அழுக்கை அகற்றி சுத்தப்படுத்துவதற்காக தண்ணீர் எடுத்து கொப்பளிக்கிறேன். கொப்பளிக்க கொப்பளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்க்கிறேன். இந்த தண்ணீரால் கொப்பளித்தால் வாய் அழுக்கு போக வேண்டுமே, அழுக்கு போகவில்லையே, என்னடா காரணம் என்று உற்று பார்க்கிறேன். அழுக்கை அகற்றுவதற்காக நான் பயன்படுத்திய நீரே அழுக்காக கிடக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? சமுதாயத்தின் சகல தளங்களிலும் உள்ள அழுக்கை அகற்றுவதற்காக இருப்பதுதான் அரசியல். அந்த அரசியலே அழுக்கேறிவிட்ட நிலையில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. எனவே மாற்றம் என்ற ஒன்று வேண்டும் என்றால் நீங்கள் புறப்பட வேண்டும். தேவன் வருவாரா என்று நீங்கள் காத்திருக்க கூடாது. இப்பொழுது ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அளவுக்கு நம் கண் முன்னால் நடந்தேறியதுதானே இவ்வளவு சீரழிவுகளும் ஒரே நாளில் நடந்து முடிந்து விட்டனவா? ஒரு காணொலி காட்சியை காட்டினார்களே, இந்த காணொலி காட்சியை பார்த்தீர்களே, எவற்றையெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். என் மூதாதையர்கள் என் தோள்களில் இறக்கி வைத்த பசுமை அனைத்தையும் நான் பறிகொடுத்திருக்கிறேனே. என் வருங்கால சமுதாயத்தின் தோளுக்கு மாற்றுவதற்கு எதுவும் இல்லாமல் நான் இருக்கிறேனே. இந்த நிலையை உருவாக்கியது யார்? நம்மை ஆள்வதற்காக வந்த அரசியல்வாதிகளும் அதிகார வர்க்கமும் சேர்ந்து இழைத்த செயல்தானே. இது நேற்று நடந்ததா? நேற்றைக்கு முன்தினம் நடந்ததா? ஒன்றை மட்டும் நீங்கள் யோசியுங்கள். சென்னை புறநகர் பகுதிகள் இன்றைக்கு வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சென்னை புறநகர் பகுதிகளில்
எந்தெந்த இடங்களில் ஏரிகள் இருந்தன, எவ்வளவு நீர்நிலைகள் இருந்தன, பட்டியலை பார்க்கிற பொழுது எனக்கே நெஞ்சு வலிக்கிறது. உள்ளகரம், தலக்காஞ்சேரி, கோவிலம்பாக்கம், நெமிலிச்சேரி, தாம்பரம் புதுத்தாங்கல், தாம்பரம் பெரிய ஏரி, கடப்பேரி, பெருங்குடி, பள்ளிக்கரணை, நாராயணபுரம் ஏரி, பல்லாவரம் பெரிய ஏரி, பீர்க்கன்கரணை, ஆதம்பாக்கம், வேளச்சேரி, அனைத்தும் ஏரிகள். வேளச்சேரி, அய்யனம்பாக்கம், கொலடி, போரூர், அம்பத்தூர், கொரட்டூர், வலசரவாக்கம், விருகம்பாக்கம், மதுரவாய், அரவத்தேரி, நடுகுத்தகை, பாலேரிப்பட்டு, சென்னீர் குப்பம், சுந்தர சோழபுரம், இவை அனைத்தும் ஏரிகளாக இருந்தவை. இவை அனைத்தும் இப்பொழுது கான்கிரீட் கட்டடங்களாக மாறியிருக்கின்றன. இந்த இடங்கள் கான்கிரீட் கட்டடங்களாக மாறியதற்கு யார் காரணம்? இந்த இடங்கள் ஏரிகள் என்று தெரிந்த நிலையிலும் கட்டடங்களை கட்டுவதற்கு அனுமதித்தவர்கள் குற்றவாளிகள் இல்லையா? இது ஒரு நாளில் நிகழ்ந்ததா என்று யோசிக்க வேண்டும். 1970களில் ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நீதியரசர் சொன்னது போல 39,202 என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இன்று வரை அந்த கணக்கைத்தான் சொல்கிறார். ஆனால் இந்த 39,202 ஏரிகள், குளங்கள் என்று நீர்நிலைகள் கணக்கிடப்பட்டனவே, இவற்றில் 10 விழுக்காடு அழிந்து விட்டது என்று சர்வதேச நீர் மேலாண்மை மையம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 10 விழுக்காடு அழிந்து விட்டது. 30 விழுக்காடு கண்மாய்கள் காணவில்லை என்கிறார் நீரியல் வல்லுநர் கனகவல்லி. 30 விழுக்காடு கண்மாய்கள் காணாமலே போய்விட்டன. அவற்றை விட கொடுமையானது 30 விழுக்காடு நீர்நிலைகள் தூர்ந்து கிடப்பதனால் அவற்றின் கொள்ளளவில் 15 விழுக்காடு மட்டுமே தண்ணீரை சேமிக்க முடிகிறது. அப்படி என்றால் ஏன் தூர்வாரப்படவில்லை? ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டையும் பாருங்கள், தூர்வாரியதற்கு கணக்கு இருக்கு, தூர்வாரப்பட்ட செலவு இருக்கு. நான் நகைச்சுவைக்காக எதையும் பேசுவது கிடையாது. மாநில திட்டக்குழு உறுப்பினராக இருக்கிற பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞரிடம் நேரடியாகவே நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் தூர் வாருவதற்கு என்று இவ்வளவு பணம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்களிலேயே உச்சம் தொட்டிருப்பது இந்த தூர்வாரும் பணிதான். குறிப்பிட்ட அளவு தூர் வாருவது என்பது தமிழகத்தில் எங்கேயும் கிடையாது என்று இன்று வரை அதுதான் நிலை. அதனால் இப்பொழுது 30 விழுக்காடு நீர்நிலைகள் தூர்ந்து கிடக்கின்றன. விளைவு 15 விழுக்காடு தண்ணீரை கூட அவை கொள்ள முடியாமல் வெளியேற்றி விடுகின்றன. அதன் விளைவுதான் இந்த வெள்ளச்சேதம் அனைத்தும். சென்னை நிலவரத்தை மட்டும் கொஞ்சம் சிந்தியுங்கள். இப்பொழுது நீங்கள் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நீரியல் நிபுணர்களிலே இருந்து பல்வேறு நிபுணர்கள் ஒன்றாக கூடி இந்த கருத்தரங்கத்தில் ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்காக இருக்கிறீர்கள். உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன். இந்த சென்னையை நீங்கள் பார்த்தால் 1980 சிறிதும் பெரிதுமாய் 650 நீர்நிலைகள் இருந்திருக்கின்றன. 650 நீர்நிலைகள். நான் பெரம்பூரில் ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி பள்ளிக்கூடத்தில் படித்தேன். என் பள்ளிக்கூடத்தின் எதிரேயே ஏரிதான். அது ஏரிக்கரை மைதானம் என்பாக ஒதுங்கி இருக்கிற இடம். இன்றைக்கு அங்கே ஏரி இருக்கிறதா? நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் இந்த நுங்கம்பாக்கம் ஏரியாக கிடந்தது. அந்த ஏரியில் வள்ளுவர் கூட்டம் வந்தது யார்? நீர்நிலைகள் தனியார்கள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகின்றன என்பது குற்றம். ஆனால் ஆட்சியாளர்களை ஆக்கிரமிப்பது என்பது மன்னிக்க முடியாத மாபெரும். இன்றைக்கு பல்வேறு ஒரு வள்ளுவர் கோட்டம் மட்டுமல்ல, ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு அவர்கள் கலெக்டர் ஆபீஸை உருவாக்குவதிலே இருந்து எந்த இடத்தையும் தேர்ந்தெடுக்கிற பொழுதே நீர்நிலைகளை பார்த்துத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படி தேர்ந்தெடுத்தவருடைய விளைவு இன்று என்ன? வெறும் 27 நீர்நிலைகள் தான் இன்றைக்கு சென்னையிலே இருக்கின்றன. 650 நீர்நிலைகள் இருந்த சென்னையில் வெறும் 27 நீர்நிலைகள் மட்டும்தான் இருக்கின்றன. பள்ளிக்கரணையிலே இருந்து குரோம்பேட்டை வரையில் நீங்கள் நெடுக நடந்தால் 10 ஏரிகள் இருந்தன. இன்றைக்கு 10 ஏரிகளில் ஒரு ஏரி கூட கிடையாது. ஒரு ஏரி கூட கிடையாது. பிறகு வெள்ளச்சேதம் வராமல் என்ன ஆகும்?
வருகிற தண்ணீர் வானம் நோக்கியா பாயும்? யோசியுங்கள். இந்த 10 ஏரிகளும் காணாமல் போய்விட்டன. முகப்பேர் ஏரி இன்றைக்கு காணோம். முகப்பேருக்கு சென்று இங்கே ஒரு ஏரி இருந்தது என்று யாராவது ஒரு 50 வயது கடந்தவர்கள் யோசித்து பார்த்தால் ஏரியின் சுவடாவது தெரியுமா? முகப்பேர் ஏரி காணாமல் போய்விட்டது. வில்லிவாக்கத்திலே இருந்து கொரட்டூர் வரை விரிந்து பறந்து கிடந்த ஏரி பரப்பு 900 ஏக்கர் இருந்தது. 900 ஏக்கர் இன்றைக்கு 600 ஏக்கராக குறுகிவிட்டது. மதுரவாயில் ஏரி பரப்பு 120 ஏக்கராக இருந்தது. இன்று வெறும் 25 ஏக்கராக சிரித்து விட்டது. நுங்கம்பாக்கம் ஏரியில் இப்பொழுது கட்டடங்கள் மட்டும்தான். நீலாங்கரை பகுதியில் 13 நீர்நிலைகள் இருந்தன. இப்பொழுது 2 குளங்கள் மட்டும்தான் காட்சி அளிக்கின்றன. நீலாங்கரை சென்று பாருங்கள். 13 நீர்நிலைகளில் இருப்பது 2 குளங்கள் தான். வேளச்சேரி ஏரி 70 விழுக்காடு ஆக்கிரமிப்புக்கு ஆட்பட்டு விட்டது. வேளச்சேரி ஏன் கடுமையாக பாதிக்கப்பட்டது? ஏரி இருக்கிற தாழ் பகுதிகளில் சென்று நீங்கள் வீட்டை கட்டிவிட்டு பிறகு வெள்ளம் உள்ளே நுழைந்து விட்டது என்று கண்ணீர் விடுவதற்கு என்ன இருக்கிறது? கட்டுவதற்கு முன்பு யோசித்தீர்களா? அது முழுக்க முழுக்க தாழ் நிலம், ஏரி பரப்பு. அதில் 70 விழுக்காடு ஆக்கிரமிப்புக்கு ஆட்பட்டு விட்டது. அடையாறு ஆற்று வடிநிலத்தின் மீதுதான் சென்னை விமான நிலையமே இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தை நீங்களா சென்று கட்டினீர்கள்? சென்னை விமான நிலையத்தை கட்டியது யார்? எனவே இது ஒரு நாளில் நிகழ்ந்ததல்ல. ஒரு ஆட்சியாளரை நீங்கள் சுட்டு விரல் காட்டி குற்றம் சொல்லாதீர்கள். இதில் ஒரு குறிப்பிட்ட முதலமைச்சரோ ஒரு குறிப்பிட்ட கட்சியோ ஒரு குறிப்பிட்ட ஆட்சியோ இந்த தவறை செய்யவில்லை. காலம் காலமாக இது தொடர்ந்து நடந்திருக்கிறது. நாம் செய்த குற்றம் என்ன? மௌன பார்வையாளர்களாக மாறினோம். மௌன பார்வையாளராக இருந்தார். மௌனமாக இருப்பதை விட மன்னிக்க முடியாத குற்றம் எதுவும் கிடையாது. பாஞ்சாலி சபதத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பாரதி பொங்குவான். அங்கே துச்சாதனன் மாடு நிகழ்த்த துச்சாதனன் பாஞ்சாலியின் மைக்குழல் பிடித்து அத்தினபுரத்து வீதியில் தரகர என்று இழுத்துக் கொண்டு வருகிறான். ஒரு பெண்ணினுடைய தலை முடியை பிடித்து இழுத்துக் கொண்டு செல்கிறானே, இதை விட ஒரு மோசமான அவலம் இந்த மண்ணில் அரங்கேற முடியுமா என்று யோசித்தபடி மக்கள் வீதிகளில் இருமருங்கிலும் நின்றபடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை அப்படியே சொல்லிவிட்டு போகலாம் பாரதி. ஆனால் பாரதி பொங்குகிறார். நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன் இழுத்து சென்றான். வழி நெடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். ஊரவகம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமிலார் நாய் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதனத்தில் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்திலே சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என்று நின்று புலம்புகிறார். பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமல் என்றார். அன்று முதல் நாம் செய்து கொண்டிருப்பது வெறும் பெட்டை புலம்பல் தான். நாம் எதற்கும் பொங்குவது கிடையாது. சமூக வலைத்தளங்களில் நம்முடைய தார்மீக கோபத்தை கொட்டிவிட்டு அதையே ஒரு வடிகாமாக்கிவிட்டு நாம் நம்முடைய வேலையை பார்த்துக் கொண்டிருப்போம். என்றைக்கு வீதிக்கு வந்தோம்? என்றைக்கு நல்லவர்களை இனம் கண்டோம்? என்றைக்கு குருட்சேத்திரமாக நீங்கள் மாற்றுவதற்கு இந்த மண்ணை முயன்று பார்த்தீர்கள்? ஒன்றும் கிடையாது. இப்பொழுது அதனுடைய விளைவுதான் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம் சமீபத்தில் கட்டப்பட்டதுதான். அது ஏறி இருந்த தாழ்நிலம் அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு விட்டது. இதிலே கூட கட்டியது நீயா நானா என்று போட்டி செய்த அநீதியிலே கூட எனக்கு பங்கு என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். எத்தனை தனியார் பல்கலைக்கழகங்கள், எத்தனை பொறியியல் கல்லூரிகள், எத்தனை ஐடி நிறுவனங்கள், அத்தனை ஆக்கிரமிப்புகளையும் நீங்கள் இப்பொழுது இடித்து தகர்த்தோட போகிறீர்களா? யோசியுங்கள். நான் இதற்காக வெறுமனே உங்களிடம் உணர்வு வயப்பட்ட நிலையில் உடல் தளர்ந்த சூழலிலும் பேசிவிட்டு செல்வது ஒரு பயனையும் தராது. எனக்கு தெரியும்.
என்பது இப்பொழுது ஒரு சுகமான கச்சேரியாக திருவாவடுதுறை ராஜரத்னம் தோடி வாசிப்பதை கேட்க வேண்டுமாடா என்று வண்டி கட்டி கொண்டு போய் கேட்ட காலம் ஒன்று உண்டு. அதுபோல் தமிழரின் மணியனா ரொம்ப அழகாக பேசுவான், போய் கேட்க. ஆனால் தமிழன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு படிநிலை வைத்திருக்கிறான். என்ன தெரியுமா? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை, கூடல், 5 படிநிலை இருக்கிறது. முதலில் ஒன்றை கேட்க வேண்டும், கேட்டது சரியா என்று உள்ளே சிந்திக்க வேண்டும், சிந்தித்ததின் அடிப்படையில் ஒரு தெளிவை தேடி பெற வேண்டும், பெற்ற தெளிவோடு கூட வேண்டும். அப்படி கூடி அந்த கலந்து விட்டால் அந்த கருத்தை செயற்படுத்துவதற்கு முயல வேண்டும். இவையெல்லாம் நடக்க வேண்டும். இப்பொழுது நான் யோசித்து வந்ததை சொல்கிறேன் உங்களுக்கு. இவ்வளவு நடந்திருக்கிறது. இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த கருத்தரங்கம் என்ன செய்ய போகிறது? என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழிந்த நிலை, இதற்கு என்ன காரணம்? நான் 6 காரணங்களை பார்த்தேன். இந்த 6 காரணங்களுக்கு தீர்வுகளை உங்களால் தர முடிந்தால் நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். 6 காரணங்கள் இந்த நிலை நீடிப்பதற்கு. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல்லாண்டு கணக்காக தொடர்ந்து நடந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்புகள், அதன் மூலமாக நடந்திருக்கின்ற இயற்கை சிதைவுகள், பேரிடர்கள், நம் வருங்கால தலைமுறைக்கு நாம் இழைத்திருக்கக்கூடிய குற்றங்கள், இவை எல்லாவற்றுக்குமாக நீங்கள் செய்ய வேண்டியது முதலில், இது யார் காரணம்? இந்த நிலைக்கு யார் காரணம்? 6 காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம் சுயநலம் மிக்க ஆட்சியாளர்கள். முதல் காரணம் சுயநலம் மிக்க ஆட்சியாளர்கள். நான் ஒரு குறிப்பிட்டவர்களை இனங்காட்டவில்லை. அதிகார பீடத்தில் அமர்பவர்கள் தன்னலம் துறந்தவர்களாக இருக்க வேண்டும், எளிமை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பணிவு மிக்கவர்களாக இருக்க வேண்டும், தொண்டுள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், துறவு மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏழ்மையும் எளிமையும் உள்ளவர்கள் மட்டும்தான் அரசியல் அதிகாரத்திற்கு வந்து சேர வேண்டும். முதல் நீங்கள் இறைவனிடம் சென்று சேர வேண்டும் என்றாலும் கூட அடிப்படையான இலக்கணம் என்ன தெரியுமா? ஒன்று ஏழையாக இருக்க வேண்டும், இன்னொன்று எளிமையாக இருக்க வேண்டும். அவனுக்கு மட்டும்தான் இறைவன் முதல் இடம் உண்டு. செல்வந்தனுக்கு இடம் கிடையாது. ஏழ்மையும் எளிமையும் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆன்மீகம் என்பது என்ன? மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்வதிலே நம்மை அடிக்க ஆகிறது. நண்பர்களே, மதம் வேறு. நீங்கள் ஒரு மதம், அவர் ஒரு மதம், நான் ஒரு மதம், யார் யாரோ எந்தெந்த மதமும். மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. ஆன்மீகம் என்பது என்ன? உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் என்னை காண்பதும், எனக்குள் அனைத்து உயிர்களையும் காண்பதும் என்று என்னுள் வந்து சேருகிறதோ அன்றுதான் நான் ஆன்மீகவாதி. ஆன்மீகம் என்பது உலகை புறக்கணிப்பதல்ல. ஆன்மீகம் என்பது உலகத்திலே இருந்து ஒதுங்கி நிற்பதல்ல. ஆன்மீகம் என்பது உலகை புறக்கணிப்பதோ, உலகை வெறுப்பதோ, உலகிலிருந்து ஒதுங்கி நிற்பதோ அல்ல. மாறாக உலகை அறிவது, உலகை புரிந்து கொள்வது, அந்த உலகிலேயே வாழ்வது, வாழும் பொழுதே தன்னோடு சக மனிதர்களின் சூழலையும் உயர்த்துவதற்கு முயன்று பார்ப்பது எதுவோ அதுதான் ஆன்மீகம். அதனால் எப்பொழுதும் சொல்கிறேன், அவர் வருவாரா, இவர் வருவாரா? இப்பொழுது கூட சில இளைஞர்கள் புறப்பட்டு விட்டார்கள், சகாயம் வருவாரா? எனக்கு வருத்தமாக இருக்கிறது. சகாயம் ஒருவர் தான். சகாயம் வருவதற்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? ஏன் சகாயத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள் இந்த இளைஞர்களை கேட்டால் அவர் நேர்மையானவர். நண்பர்களே, இந்த தமிழக அரசில் இருக்கக்கூடிய அத்தனை IAS அதிகாரிகளையும் சகாயம் ஒருவர் மட்டும்தான் நேர்மையானவர் என்றால் இந்த தமிழகத்துக்கு சாப விமோசனமே கிடையாது. சாப விமோசனமே கிடையாது. நேர்மையாக இருப்பதே இன்றைக்கு முதல்வர் நாற்காலியை நோக்கி செல்வதற்கு சரியான தகுதி என்று நாம் நினைக்கிறோம் என்றால் மனோபாவத்தில் எந்த அளவுக்கு நாம் சீரழிந்திருக்கிறோம். ஒரு ஆசிரியர் ஒழுங்காக பாடம் நடத்துவது அவனுக்கான பொறுப்பு. ஒரு மருத்துவர் கரிசனத்தோடு நோயாளிகளிடம் நடந்து கொள்வது அவருக்கான தொழிற்பண்பு. ஒரு அரசு ஊழியரும் அரசு அதிகாரியும் நேர்மையாக நடந்து துணை நிற்பது அவருக்கான அடிப்படை கடமை. நேர்மையாக இருப்பதே கொண்டாடத்தக்கது என்று நினைத்து விட்டோம் என்றால் அந்த அளவுக்கு நேர்மை பஞ்சம் நமக்கு வந்து
நேர்மையாளர்கள் நீங்கள் என்று நினைத்தால் நேர்மையாளர்கள் வாருங்கள், வீதிக்கு வாருங்கள். எவனோ ஒருவன் சிலுவை சுமப்பான். ஒருவன் சிலுவை சுமந்தால் நண்பர்களே, இயேசு என்ற ஒரு கலகக்காரன் தனியாக கொடிபிடித்ததனால் தான் அதிகார பீடம் சிலுவையிலே அடைந்தது. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் சிலுவை சுமக்க தயாராகிவிட்டார். அதிகார பீடத்தின் தலையிலே முள்கிரீடத்தை நாம் வைத்து விட அவர்கள் நம்மை சிலுவையிலே அடைய முடியாது. எனவே முதலில் இந்த இழிநிலைக்கான காரணம் சுயநலம் மிக்க ஆட்சியாளர்கள். இரண்டாவது, மக்களிடையே நன்மை தீமை குறித்த விழிப்புணர்வே கிடையாது. அவேர்னஸ், விழிப்புணர்வே கிடையாது. எது நன்மை எது தீமை என்று பகுத்தறியும் ஆற்றலை இறைவன் வழங்கி இருக்கிறானே, அதை எப்பொழுதாவது நாம் பயன்படுத்துகிறோமா? நன்மையை நாடுவதும் தீமையை புறந்தள்ளுவதும் தான் வாழ்வு என்று நீங்கள் சிந்தித்து விட்டால் ஒரு தீமையை உங்களாலே சகித்துக் கொள்ள முடியுமா? அந்த தீமையோடு உங்களால் சமரசம் காண முடியுமா? எனவே அந்த விழிப்புணர்வு இன்மை என்பதுதான் இத்தனை அவலங்களுக்கும் இரண்டாவது காரணம். மூன்றாவது, இதுதான் இப்பொழுது உங்களுக்கு சொல்வது, மாற்றம் பற்றி பேசுவோம், செயற்பட மாட்டோம். நாம் நிறைய சிந்திப்போம், மிக அதிகமாக பேசுவோம், ஆனால் குறைவாகத்தான் செயல்படுவோம். இனியாவது நீங்கள் மாற்றம் குறித்து பேசுங்கள், பேசி சிந்தியுங்கள். சிந்தித்து செயற்படுவதற்கான வழித்தடங்களில் உங்கள் கால்களை வைத்து நடக்க தொடங்குங்கள். நாலாவது, இன்றைக்கு இருக்க மிக முக்கியமான அவலமே இதுதான், நமக்கு ஏன் என்று ஒதுங்கி செல்லும் மனோபாவம். நமக்கு ஏன் இது? இப்பொழுது ஒன்று பாருங்கள், அரசியலா அது சாக்கடை. அதாவது ஏழை பாழையாக இருக்கிறானே அவனுக்கு வாழ்வே போராட்டம். வயிற்றுப்பாட்டுக்கு வழி தேடுவதே அவனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமானதாகிவிட்டதால் அவனால் சமூகத்தில் வந்து எதையும் செய்ய முடியாது, போராட முடியாது. அவன் விதியை நொந்தபடி அந்த துர்நாற்றத்தை அவன் பழகிவிட்டான். மேல்தட்டு வர்க்கம் இருக்கிறது, அது இந்த துர்நாற்றத்தை பார்த்தவுடன் மூக்கை மூடியபடி முகத்தை திருப்பிக் கொண்டது. நடுவில் இருக்கக்கூடிய இந்த லோயர் மிடில் கிளாஸ், இந்த அப்பர் மிடில் கிளாஸ், நீங்கள் தான் சிந்திக்கணும். அடித்தட்டில் இருக்கக்கூடியவன் போராடுவதற்கான வழி இல்லை, காரணம் பசி அவனை வாட்டுகிறது. மேல்தட்டில் இருப்பவனுக்கு ராமன் ஆண்டாலும் கவலை இல்லை, ராவணன் ஆண்டாலும் கவலை இல்லை, காரணம் எதற்கு எந்த விலை என்கிற சூத்திரம் அறிந்தவன் அவன். எனவே அவனுக்கும் கவலை இல்லை. நடுவில் இருப்பவர்கள் நீங்கள். உங்களை ஒரு வழியாக்குவதற்காகத்தான் ஒரு பக்கம் தொலைக்காட்சி, இன்னொரு பக்கம் டாஸ்மாக். திட்டமிட்டு நடந்திருக்கிற செயல்கள், திட்டமிட்டு நடந்திருக்கிற செயல்கள் உங்கள் சிந்தனையை மழுங்க செய்வதற்காக. எனவே நீங்கள் நினைந்து பாருங்கள், நமக்கு ஏன் என்று ஒதுங்கி செல்லும் மனோபாவம் இருக்கிற வரையில் இன்னும் மோசமான சீரழிவை நீங்கள் சந்திப்பீர்கள். ஐந்தாவது, இந்த குற்றங்களால் பாதிக்கப்படுவது நான் மட்டும் இல்லை, நம் குழந்தைகள் என்கிற உணர்வு உங்களுக்கு இல்லாதது. என் வருங்கால தலைமுறை, என் தந்தை என் தோளில் இறக்கி வைத்த அந்த பசுமையை என் குழந்தைக்கு இறக்கி வைக்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் உங்களுக்கு இருந்தால் தூங்கவே மாட்டீர்கள். எனவே அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்லாதது ஐந்தாவது காரணம். ஆறாவது, விமர்சிப்பதில் மட்டுமே திருப்தி அடையும் போக்கு. அதுதான் வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் மற்றவற்றிலும் இருக்கிற மிக முக்கியமான அம்சம். ஒரு ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு கம்ப்யூட்டரை வைத்துக் கொண்டு சகற்று மேனிக்கு சகலத்தையும் விமர்சிப்பதற்கு நம்முடைய கடமை முடிந்து விடுகிறது. செயல் என்பது அங்கே இல்லை. இந்த 6 குற்றங்கள் இருக்கின்றனவே, இவை களையப்படுமா யோசியுங்கள். நான் இதற்கு 4 தீர்வுகளை சொல்கிறேன். 4 தீர்வுகள். 1, முதலில் மாற்றத்தை உளமாற விரும்ப வேண்டும். மாற்றம் நிகழ வேண்டும் என்று மாற்றத்தை உளமாற விரும்ப வேண்டும். 2வது, அப்பழுக்கற்ற அரசியல் தலைமையை தேடி கண்டெடுக்க வேண்டும். அப்பழுக்கற்ற அரசியல் தலைமை ஆட்சி நாற்காலியில் இல்லை என்றால் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றியை ஒருபோதும் பெறாது. எனவே 2வது, அப்பழுக்கற்ற அரசியல் தலைமையை ஏற்க வேண்டும். 3வது,
சமூக அக்கறையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதன் விளைவுதான் சூர்யா. நான் சூர்யாவை பார்க்கிறேன். இந்த திரை உலகத்திலேயே என் நெஞ்சு கவர்ந்த ஒரு மேலான மனிதன் சிவகுமார். அவரை நான் அண்ணனாகத்தான் என் நெஞ்சுக்குள்ளே வரித்து வைத்திருக்கிறேன். நான் ஒரு முறை சொன்னேன், ஒரு நெருப்பு வளையத்திற்கு நடுவே கற்பூரம் தன்னை எரித்துக் கொள்ளாமல் காத்துக் கொள்வதை விட மிகப்பெரிய சாதனை இந்த திரை உலகத்திலே இருந்து கொண்டு ஒழுக்கம் சார்ந்து வாழக்கூடியவர்கள் சாதனை. அந்த சிவகுமாருடைய மகன் சூர்யா. விவேகானந்தர் 3 தேசிய விரதங்கள் சொன்னார் அல்லவா? அறிவற்றவனுக்கு கல்வி கொடு, அதற்காகத்தான் அகரம் ஃபவுண்டேஷன். நோயுற்றவனுக்கு மருந்து கொடு, பசித்திருப்பவனுக்கு உணவு கொடு, அதற்காகத்தான் அவர்கள் முயல்கிறார்கள். அத்தனை கலைஞர் கூட்டமும் இந்த முறை அந்த முயற்சியில் ஈடுபட்டதற்காக நான் இதுவரையில் இந்த திரையுலகத்தில் இருப்பவர்களை கடுமையாக விமர்சித்திருந்தால் அவர்களுக்காக இந்த முறை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன். ஏனென்றால் அப்பொழுது என் கோபமும் இந்த சமூகம் சார்ந்ததுதான், இப்பொழுது என் மன்னிப்பும் இந்த சமூகம் சார்ந்ததுதான். இதில் என் சுயநலம் என்று எதுவுமே கிடையாது. எனவே மாற்றத்தை உளமாற விரும்புதல், 2வது அப்பழுக்கற்ற அரசியல் தலைமையை ஏற்றல், 3வது சமூக அக்கறையுடன் சிந்தித்து செயற்படுதல், 4வது உண்மையை நேர்மையை பின்பற்றுபவர்களை ஆதரித்தல். நான் பார்த்து பதங்களை பயன்படுத்துகிறேன். நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா என்பது கூட என் கவலை இல்லை. நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களா என்பது கூட என் கவலை இல்லை. குறைந்தபட்சம் உண்மையானவர்களை நேர்மையானவர்களை ஆதரித்து அவர்களை பின்பற்றுவதற்கு பாருங்கள். நிறைவாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிபுணர்களின் பார்வைக்காக நான் சொல்வது, என்னுடைய சிற்றறிவில் எனக்கான தீர்வுகள் இவை என்று நான் 8 தீர்வுகளை கண்டெடுத்திருக்கிறேன். இந்த 8 தீர்வுகளை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். இவை குறித்து நீங்கள் ஆய்வு செய்யலாம். இவற்றை நீங்கள் நிறைவேற்றி விட்டாலேயே மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்வதற்கான அடித்தளத்தை அமைத்து விட்டதாக நான் மகிழ்கிறேன். முதல் இவற்றுக்கு இந்த நடந்து முடிந்த இத்தனை அழிவுகளுக்கு நாம் மாற்றாக என்ன செய்தாக வேண்டும்? நம்பர் 1, நீர்நிலைகள், வரத்து கால்வாய்கள், இவற்றின் மீது இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட அதிகாரம் மிக்க அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் அரசு செய்ய வேண்டும். அதற்கு நிர்பந்தத்தை நீங்கள் கருத்தரங்கத்தில் உருவாக்கி தர வேண்டும். ஒரு அதிகார அமைப்பு உருவாகும். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது என்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு குடிசையை அகற்றினால் 4 ஓட்டு போய்விட்டது என்றுதான் நம்ம அரசியல்வாதி சிந்தித்தார். ஐயோ, அந்த குடிசையை அகற்றினால் 4 வாக்கு நமக்கு கிடைக்காம திடீர் நகர் எப்படி வருகிறது? திடீர் பெயரே வைக்கிறான், திடீர் நகர். அந்த திடீர் நகருக்கு இவன் மின்சாரம் கொடுக்கிறான், இவன் தண்ணீர் இணைப்பு சகலத்தையும் கொடுக்கிறான். ஏன்? அந்த திடீர் நகர் தான் இவனை காப்பாற்றுகிறது தேர்தல் நேரத்தில். எனவே முதலில் நீர்நிலைகள், வரத்து கால்வாய்கள், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட அதிகாரம் மிக்க அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். 2வது, மீட்டெல்லாம் இன்னைக்கு நீர்நிலைகளை இதே சைதாப்பேட்டையில் அந்த ஆற்றோரத்தில் எத்தனையோ முறை குடிசைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அதே இடத்தில் மீண்டும் குடிசைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. எனவே அகற்றுவது என்பது கடினம். அகற்றிய இடத்தை அப்படியே பாதுகாப்பது என்பது கடினத்திலும் கடினம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மீட்கப்படும் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படவும் பராமரிக்கப்படவும் ஒரு தன்னாட்சி அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். ஒரு அட்டானமஸ் பாடி. அது இட் should not be under the control of the government. அது ஒரு தன்னாட்சி நிறுவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது தன்னுடைய அதிகாரத்தை துலாக்கோலில் மையமாக நின்று செய்து முடிக்க முடியும். தன்னாட்சி அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதில் வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழலியலாளர்கள் நிச்சயம் இடம்பெற வேண்டும். இவர்கள் இடம்பெறக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு அமைந்தால் அகற்றப்படுகிற ஆக்கிரமிப்புகள் மீண்டும் வராமல் பாதுகாக்கலாம். 3வது, கண்மாய்கள் ஒழுங்காக தூர்வாரப்பட வேண்டும். அதுதான் ஒழுங்காக நடக்கல. தமிழகம் முழுவதும் கண்மாய்கள் ஒழுங்காக தூர்வாரப்பட வேண்டும். நம்முடைய மூதாதையர்களை யோசித்து பாருங்கள். ஒரு கண்மாய் நிரம்பி வழிந்தால் வழியக்கூடிய தண்ணீர்
அடுத்து வெற்றிடமாக இருக்கக்கூடிய இன்னொரு சங்கிலி தொடராக கண்மாய்களை பராமரித்த மண் இது. சங்கிலி தொடர் கண்மாய்கள், அத்தனை சங்கிலி தொடர் கண்மாய்களும் சிதைந்து விட்டன, ஆக்கிரமிப்புக்கு ஆளாகிவிட்டன. எனவே கண்மாய்கள் ஒழுங்காக தூர்வாரப்பட வேண்டும். சங்கிலி தொடர் கண்மாய்கள் சரி செய்யப்பட வேண்டும். நான்காவது, வளர்ச்சி என்று சொல்லிவிட்டு, டெவலப்மெண்ட் என்று சொல்லிவிட்டு, இந்த வளர்ச்சி பணிகளுக்காக நீர்நிலைகள், விளைநிலங்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும். நீர்நிலைகளையும் விளைநிலங்களையும் நீங்கள் பறிகொடுத்து விட்டு எந்த வளர்ச்சியையும் உண்மையாக பெற முடியாது. எனவே வளர்ச்சி என்ற பெயரில் நீர்நிலைகளும் விளைநிலங்களும் பாதிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும். ஐந்தாவது, ஒவ்வொரு நீர்நிலையும், மிக முக்கியமாக நான் கருதுவது, ஒவ்வொரு நீர்நிலையும் பொது சொத்தாக அறிவிக்கப்பட்டு பயனாளிகளை கொண்ட உள்ளூர் குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். ஒரு நீர்நிலை என்றால் அது அரசினுடைய சொத்து என்பதை முதலில் மறந்துவிடுங்க. அது உங்களுடைய சொத்து. குடிமராமத்து என்பது இந்த மண்ணில் இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடந்த கால வரலாற்று பேரேட்டு பக்கங்களை புரட்டி பார்த்தால் தெரியும். ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய நீர்நிலை ஆண்டில் ஒரு முறை குடும்பத்தில் ஒருவராக சென்று அவர்களே தூர்வாருவார்கள், அவர்களே அதை பராமரித்தார்கள். இப்பொழுது சிறுதுளி அமைப்பை சார்ந்து அம்மையார் சகோதரி வந்திருக்கிறார். சிறுதுளி என்று தானாக முயன்று தன்னார்வத்தின் அடிப்படையிலே தான் அங்கே நொய்யலை சீர்படுத்தியது. எனவே ஒவ்வொரு நீர்நிலையும் பொது சொத்தாக அறிவிக்கப்பட்டு பயனாளிகளை கொண்ட உள்ளூர் குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். ஆறாவது முக்கியமானது, ஏரிக்கரைகள் பலப்படுத்தப்பட வேண்டும். ஏரியின் உள்வாயில் புதிய கரைகள் அமைத்து கலிங்குகளின் மட்டம் உயர்த்தி நீர் கொள்ளளவை கூட்ட வேண்டும். அது நடந்துவிட்டாலேயே உங்களுக்கு பெருமளவுக்கு வெள்ளத்தால் ஏற்படுகிற பாதிப்பு குறைந்துவிடும். ஏழாவது, இந்த பில்டர்ஸ் எந்த ஒரு கட்டுமானத்தை யார் செய்தாலும் கட்டுமானத்திற்காக அவர்கள் உருவாக்கி இருக்கிற மொத்த பரப்பில் 5 விழுக்காடு, not less than 5%, 5 விழுக்காடு பரப்பு மழை நீர் சேகரிப்புக்கு விட வேண்டும் என்று நிச்சயமாக அரசு சட்டம் இயற்ற வேண்டும். அதற்கான உந்துதலை நீங்கள் உருவாக்க வேண்டும். நிறைவாக, ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் நீர் தேங்கல. ஏன்? மணல் இருந்தால்தான் நீரை தாண்டி பிடிக்கும். எல்லா மணலும் கொள்ளை போகிற நிலையில் இந்த ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் நீரை தக்க வைக்க முடியவில்லை. அதற்காக மணல் கொள்ளை நிறுத்தப்பட வேண்டும். இந்த 8 செய்திகளை என் சிந்தனைக்கு உட்பட்டு வல்லுநர்களாகிய உங்கள் முன்னாலே நான் கொடுத்திருக்கிறேன். இது குறித்து சிந்திப்பதும் இதன் தொடர்பாக செயற்படுவதும் அரசுக்கு உங்களுடைய நிர்பந்தத்தை கொடுத்து மாற்றங்களை உருவாக்குவதும் உங்கள் வேலை. மாற்றம் அதுதான் முக்கியமானது. தேங்கிவிடக்கூடாது. நிறைவாக ஒரே நொடியில் சொல்லி முடிக்கிறேன். தேங்குவது என்பது வாழ்க்கையாகாது. வானத்திலிருந்து பனித்துளியை விட பரிசுத்தமாக இறங்கி வரக்கூடிய மழை நீர், அதை விட தூய்மையான ஒன்று உலகத்திலேயே கிடையாது. ஆனால் அந்த தண்ணீர் மாத கணக்கில் ஒரே இடத்தில் தேங்கிவிட்டால் அதுதான் சாக்கடை, அதுதான் கொசுக்களின் கூடாரம், அதுதான் சமூகத்தின் சாபம். தேங்கி கிடப்பது சாக்கடை, ஓடிக்கொண்டே இருப்பதுதான் ஆறு. வாழ்வு எப்பொழுதும் சாக்கடையாகிவிடக் கூடாது. நொடிதொரும் புதிய தண்ணீர் வந்து கொண்டே இருப்பது ஆறு என்பது போல ஒவ்வொரு நொடியும் புதிதாய் யோசியுங்கள், புதிதாய் உங்கள் வாழ்வை புதுமைப்படுத்துங்கள். இந்த மண் சார்ந்தும் மக்கள் நலன் சார்ந்தும் சிந்தித்து செயற்படுங்கள். நன்றி.